சின்ன சின்ன லோன் ஆப்ஸ்ல பணம் வாங்கி அதை கட்டி முடிச்சதுக்கு அப்புறமும் உங்களுக்கு த்ரெட்னிங் கால்ஸ் வருதா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஹலோ ரிங் 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 ஹலோ ஹலோ சார் 32000 படிக்கிறேன் சார் 2022 இருந்து 2023 வரையும் கூகுள் பிளே ஸ்டோர்ல இருந்து கிட்டத்தட்ட 2500 ஃபேக் லோன் அப்ளிகேஷன்ஸை பேன் பண்ணியிருக்காங்க. பெரும்பாலான மக்கள் தன்னுடைய பண தேவைக்காக 5000 10,000 அன்ஆத்தரைஸ்டு பேங்க் ஆப், அதாவது ஆர்பிஐ அப்ரூவ்ட் இல்லாத சில பேங்க் ஆப்ஸ் கிட்ட இருந்து சின்ன சின்ன அமௌண்ட் லோனாக வாங்கி அது கட்டி முடிச்சதுக்கு அப்புறமும் ஃபினான்ஷியலாகவும் மென்டலாகவும் நிறைய பாதிக்கப்பட்டு இருக்காங்க. அதனால நிறைய பேர் சூசைடும் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படா கட்டுற? எதுக்கு அசிங்கமா பேசுனீங்க? அதுக்கு பதில் பேமெண்ட் எப்ப கட்டுற? இன்னைக்கு இந்த வீடியோல லோன் ஆப்ஸ் மூலமா வர்ற த்ரெட்னிங் கால்ஸ் அண்ட் அதுல இருந்து நம்ம சேஃபா எப்படி வெளியே வர்றது அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். சென்னை புதுப்பேட்டையை சார்ந்த கோபிநாத் அப்படிங்கிறவர் கடந்த மே மாதம் 10ஆம் தேதி தன்னுடைய ரூம்ல தூக்கு போட்டு தற்கொலை பண்ணியிருக்காரு. ஒரு கோபி போல இன்னொரு கோபி மறுபடியும் மீண்டும் சாவக்கூடாதுப்பா, சாவக்கூடாதுப்பா, சாவக்கூடாதுப்பா. எக்மோர் போலீஸ் இந்த கேஸை எடுத்து விசாரிக்கும் போது தான் கோபிநாத் குயிக் கேஷ் அப்படிங்கிற ஆப் மூலமாக 40,000 பணம் வாங்கியிருக்காரு. அந்த பணத்தை அவர் கொஞ்ச நாளே ரிட்டர்ன் பே பண்ணிடுறாரு. இருந்தாலும் 18,000 எக்ஸ்ட்ரா பணம் கட்ட சொல்லி இவரை மென்டல் டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவரோட ஃபோட்டோஸை நியூடாக மார்க் பண்ணி அவரோட கான்டாக்டில் இருக்க எல்லாருக்குமே அதை அனுப்பிடுறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டு அவர் அவமானத்தினால சூசைட் பண்ணிக்கிறாரு. இந்த ஒரு ஆப்ல போய் மாட்டி அவன் படத்தை பண்ணி அசிங்கம் பண்ணி போட்டதுனால தான்ப்பா இந்த உயிர் போயிருக்குது. இந்த உயிர் போக காரணமே இந்த ஆப்ல போய் அவங்க எல்லாருக்கும் பரவிட்டு நம்ம ஃப்ரெண்டு சர்க்கிள்லாம் பரவுறதுனால தான் இந்த மாதிரி அவன் ஒரு முடிவு எடுத்திருக்கிறான். இவர் மட்டும் இல்லை, இதே போல இந்தியா முழுசுமா பல பேர் சூசைட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த த்ரெட்னிங்க்கு பயந்து. பிச்சை எடுக்கிறது முன்னாடி யோசிச்சிருக்கணும். நமக்கு இந்த பிச்சை எடுத்த காசு கட்ட முடியுமா இல்லையான்னு யோசிச்சிருக்கணும். இதுக்கு ஒரு பர்மனன்ட் சொல்யூஷனே இல்லையா நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக இருக்குது. ஒரு சில ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த இஷ்யூலேருந்து நீங்கள் முழுசாக வெளியே வரலாம். எப்போ உங்களுக்கு இந்த மாதிரி த்ரெட்னிங் கால்ஸ் ரிப்பீட்டடாக வருதோ உடனே நீங்கள் சைபர் கிரைமில் ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். அதே போல் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிருக்க வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் அண்ட் சோஷியல் மீடியாவில் ஒரு ஸ்டேட்டஸும் அப்டேட் பண்ணுங்கள். என்னோட மொபைல் ஃபோன் ஹேக் ஆயிடுச்சு, ஸோ என்னோட நேமை சொல்லி யாராவது பணம் கேட்டாலோ இல்லை மெசேஜ் அனுப்பினாலோ நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ண வேண்டாம், அதே போல் பணமும் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணுங்கள். அண்ட் அந்த ஆப்ஸை அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு மினிமம் ஒரு 5 டேஸுக்காவது உங்கள் மொபைல் டேட்டா கனெக்ஷனை ஆஃப் பண்ணி வைங்க. ஏன்னா மொபைல் டேட்டா கனெக்ஷன் மூலமாக தான் அவங்க ஃபுல் மொபைலும் ஆக்சஸ் பண்ணுவாங்க. இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண பிறகும் உங்களுக்கு த்ரெட்னிங் கால்ஸ் ரிப்பீட்டடாக வருது அப்படின்னா உங்களோட சிம்மை 1 or 2 months நீங்கள் சுவிச் ஆஃப் பண்ணி வைக்கிறது தான் இதுக்கான பெட்டர் சொல்யூஷனாக இருக்கும். அவங்களோட டார்கெட் உங்ககிட்ட இருந்து பணத்தை வாங்குறது மட்டும்தான். அதுக்காக அவங்க எவ்வளோ டீப்பராக அவங்கள டார்ச்சர் பண்ண முடியுமா பண்ணுவாங்க. அதான் டிகே 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 பெங்களூர் ஸ்பெஷாலிட்டி. டிகே டிகே டிகேனா என்னடா மீனிங்? தொல்லை கொடுத்து தொலைச்சு கட்டுற பேங்க். உங்களுக்கு பண தேவைகள் அதிகமாக இருக்குன்னா எந்த ஒரு சூழ்நிலையிலையும் இந்த மாதிரி சின்ன சின்ன அப்ளிகேஷன்ஸ் கிட்ட லோன் வாங்குறத தவிர்த்துக்கங்க. காமனாகவே நீங்கள் ஒரு மொபைல் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுறப்போ அந்த மொபைலோட ஜெனுனிட்டி செக் பண்ணுங்கள், இல்லை அந்த மொபைலோட ரிவ்யூ ப்ளே ஸ்டோரில் செக் பண்ணுங்கள். அதே போல் இன்ஸ்டால் பண்ணுறப்போ என்னென்ன பர்மிஷன் கேட்குது அப்படிங்கிறத முழுசாக படித்து பார்த்துட்டு அப்புறமா நீங்கள் அதை அலோவ் கொடுங்க. அப்படி உங்கள் கான்டாக்ட் ஆக்சஸ், உங்கள் ஃபோன் ஆக்சஸ் அப்படி லைட் அலோவ் கொடுத்துருங்க சார். அது ஏன்னா திடீர்னு நாங்கள் ஏதாவது அனுப்பிக்கிட்டே இருப்போம், அலோவ் கொடுத்துன்னு வச்சுக்கோங்க, அது ரிஜெக்ட் ஆயிருன்னு வச்சுக்கோங்க சார். வேணாம் சார். ஒருவேளை இந்த மாதிரி அன்ஆத்தரைஸ்டு ஆப்ஸ் கிட்ட நீங்கள் லோன் வாங்குறீங்கன்னா ஃபஸ்ட்டு வேற ஒரு டம்மி மொபைலில் அந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிங்க. அதுக்கு முன்னாடி ஒரு ஃபேக் இமெயில் ஐடி கிரியேட் பண்ணி அது மூலமாக அந்த ஆப்பில் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். அதே போல் நீங்கள் பேங்க்குக்கு அண்ட் ஆதார் கூட லிங்க் பண்ணியிருக்க மொபைல் நம்பரை எந்த காரணத்தை கொண்டோ இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண வேண்டாம். நீங்கள் அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களோட மொபைலில் எஸ்எம்எஸ், கான்டாக்ட்ஸ், கால் ஹிஸ்ட்ரி அண்ட் ஃபோட்டோஸ் அந்த மாதிரி டேட்டாஸ் எதுவுமே இல்லாமல் தான் கண்டிப்பாக உங்களுக்கு சேஃப் தான். அவங்களால உங்களோட கான்டாக்ட்ஸ் அண்ட் ஃபோட்டோஸை எடுக்க முடியல, ஆக்சஸ் பண்ண முடியலன்னா உங்களை அவங்களால த்ரெட்னிங் பண்ண முடியாது. அதே போல் உங்களோட ஃபோட்டோஸை மார்க் பண்ணி இன்னொருத்தருக்கு அனுப்பவும் முடியாது. கொடுக்காவிட்டால் புகைப்படத்தை மார்பிங் செய்து வெளியிட்டு விடுவோம் என்று மிரட்டுவதாகவும் சமீப காலமாக சைபர் கிரைம் போலீசாருக்கு எண்ணற்ற புகார்கள் வந்த வண்ணம் உள்ளன. நீங்கள் லோன் வாங்கவே வேண்டாம்னு சொல்லலை. ஆர்பிஐ மூலமாக ரெஜிஸ்டர் ஆன நிறைய லோன் ஆப்ஸ் ப்ளே ஸ்டோரில் இருக்குது. அதில் நீங்கள் ட்ரை பண்ணி லோன் வாங்கலாம். அப்படி இல்லைனா டேரெக்டாக ஒரு பேங்க்கை அப்ரோச் பண்ணி நீங்கள் பர்சனல் லோன் கூட வாங்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.